ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவில் ரன் வேன் எஸ்கேப். ஆல்ரெடி நம்ம ஈவில் ரன் டோர் எஸ்கேப் ஐஸ் டோர் எஸ்கேப் சாப்டர் 1 சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டைமிங் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். ஈஸி மோட், கோஸ்ட் மோட், இது ரெண்டுத்துலேயுமே அவள் ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பாள். அதாவது டே 1ல். அதனால் நம்ம தைரியமாக கிச்சனுக்கு போயிடலாம். இதே நார்மல் மூட், ஹார்ட் மூட், எக்ஸ்ட்ரீம் மூட் இல்லைன்னா அவள் கிச்சன்லேருந்து தான் வருவா. அதில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க போவோம். இந்த ஃபோட்டோவில் தள்ளி விட்டுருவோம். உங்களுக்கு யாராச்சும் ஈவில் ரன் விளையாட பயமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் ஈவில் ரன்னை பக் பண்ணுறது போட்டிருப்பேன். அது டைம் இந்த செக் பண்ணி பாருங்கள். போர்டு வேன் நம்பரும் கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்மால் கேபிளும் இங்கே தான் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு போய் போடுறதுக்குள்ளே அவன் வந்துட்டானா என்னங்க பண்ணுறது? ஓகேங்க, இதை போட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் தள்ளி விட்டுருவோம். ஓகேங்க, இப்போ இங்கே நின்றுக்குவோம். இங்கே இருக்காளா? ஏன்னா ப்ரே பண்ணிகிட்ருப்பான். இருங்க, நம்ம குரோபார் இங்கே இருக்கான்னு பார்த்துருப்பா. இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை வரணும். பார்த்தீங்களா, இங்கே தாங்க இருக்குது குரோபார். சரி வாங்க, நம்ம எடுத்தாச்சு இதை. என்னங்க என்ன இந்த 7:30க்கு பிறந்த வரவே மாட்டேங்கிறேன். ஏய் துணிக்காரி, இங்கே தாண்டி இருக்கேன். இங்கே பாரு, உன் டெஸ்க்கை குரோபாரை வச்சு உடைக்கிறேன்டி. ஏய் கிளவி வாடி. என்னங்க வரவே மாட்டேங்கிறா? சரி, இப்போ நம்ம மேலே சத்தத்தை போட்டோம். இருந்தாலும் கீழே போனாலும் பயமாக இருக்குது. சரிங்க, சத்தத்தை போடுவோம். கிளவி ப்ளீஸ் டீ வாடி. சரிங்க, இப்போ வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் கீழே குதிச்சிடலாம். ஓகேங்க வாங்க. சுனிகாரி, நான் இங்கே வரேன். நேராக வந்து சர்ப்ரைஸுன்றாத. டாஸ்க்கு இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறது தாண்டி. சரிங்க, நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நீங்கள் வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். அப்படின்னா தான் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி வாங்குங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? வரலை. இப்போ நம்ம போயிடலாம். இதை எடுப்போம். வாங்க, இதை பிடிங்கிடுவோம். லக் பண்ணியாச்சு. 7:30க்கு பிறந்தவளை எங்கடி இருக்க? எங்கே இருந்தாலும் அங்கே இரு, நானே அங்கே வரேன். எங்கே போகிற போக்க பார்த்து நம்மளை அவுச்சு தின்றுவா போல. பிடிக்கலவி, உனக்கு அடுத்த தடவை நான் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன். அலாச கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது இல்லை? சும்மா விட மாட்டேன்னா காசுக்கு விடுறது 7:30க்கு பிறந்தவளை. சரிங்க, இதில் விட்டு தெலுங்க. நம்ம இப்போ சங்கு சக்கர மாதிரி சுற்றி விளையாடுவோம். ஓகேங்க, விளையாடுவோம். ஐயோ கரெக்டா. சரிங்க, இவ்வளோ விட்டு தள்ளுவாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கீட் எடுக்கிறோம். எல்லோ கீ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 4 பிளேஸில் தான் ஷஃபிள். நம்ம எந்த பிளேஸுமே ஷஃபிள் பண்ண மாட்டாங்க. மேல் ஃப்ளோரில் ஒரு தொடப்பக்கட்டை இருக்கும் இல்லைங்க, ஒன்று அங்கே இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும், அங்கே கிடைக்கலாம். இல்லைன்னா இங்கே கிடைக்கும். போர்டு இங்கேயே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இல்லைன்னா அந்த ட்ராயரில் கிடைக்கும். ஸ்மால் கேபிள் எடுத்தோம், எங்கள் வேன் நம்பர் கூட கிடச்சிச்சு. அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சூனிகாரி பாத்ரூம் இருக்குங்க. இந்த 4 இடத்துல தாங்க ஷஃபிள் பண்ணுவாங்க. அந்த வாஷ் பேஷனில் பாருங்கள், சூனிகாரி பாத்ரூமில். நம்ம வேறு தெரியாமல் வெளில குடிச்சிட்டோம். நீ உள்ளே தேடு, நான் வெளியில் போய் எனக்கு வேறு வேலை இருக்குது கிளம்பி. சரிங்க, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி கார் இருக்கிற இடத்துல தான் போகிறோம். ஏன்னா அங்கே எல்லோ பெயிண்ட் இருக்கும். அந்த எல்லோ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சூனிகார் போட்டிருக்காளுங்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ், அது மாதிரி ட்ரெஸ் அங்கே இருக்கும். அதில் நம்ம அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை கொட்டி விட்டுருவாங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு அங்கே போவோம், லாண்ட்ரி கார் இருக்கிற இடத்துக்கு. சரிங்க, சத்தத்தை போடாமல் போயிருக்கோம். பின்னாடியே வந்துட்டானா அவ்வளோதாங்க. மண்டையை காட்டி ஒன்று வச்சுருவான். கேர்ஃபுல்லாக விளையாடணுங்க. ஓகேங்க. ஐயோ, இங்கே தான் இருக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா வேலை கத்திட்டு ஓடிடுவான். ஸோ அதனால் நம்ம இந்த கண்ணாடி வழியாகவே பார்ப்போம். வரலங்க. சரி வாங்க பார்ப்போம். என்னங்க பண்ணுறா? இங்கே வர அங்கே போகிறேன், இங்கே வர அங்கே போகிறேன். போய் படுத்து தூங்கேண்டி கிளவி. சீக்கிரம் போய் படுத்து தூங்கேண்டி. ஏண்டி என் உசரம் வாங்குறேன்? ஸோ இவ வர மாதிரியே எனக்கு தெரியலங்க. ஏய்
படடி போய் தூங்குடி உக்காந்து லாண்ட்ரி காரி. இப்போ நீ தூங்க போறடா டேய். நீ சிரிக்காதாத்தா, நான் போகிறேன். ஓ டே 2 வேற வந்துருச்சுங்க. அடி வாங்காமல் தப்பிக்கலான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீம் மூட்லேயே ஒரு தடவை தான் அடி வாங்கணும், ஈஸி மூட்லேயே அடி வாங்கிட்டோங்க. சரி விடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா ப்ரே பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஈஸி மூடு தானே, இருந்தாலும் இதை திறந்து பரவாயில்ல வாங்க போய் பார்த்துப்போம். அவன் இந்த ரூமில் வர வச்சுட்டு அவன் இப்போ கிச்சனுக்கு போயிடலாங்க. ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பான். சரி வாங்க கிச்சனுக்கு போய் நம்ம வேன் நம்பர் எடுக்க போகலாம். ஐயோ உனக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இந்த 500 வெச்சுக்கோ. சரி ஓகேங்க. இந்த லாஸ்ட் டே தப்பிப்போமான்னு டவுட் இருக்குங்க. நம்ம தப்பிப்போங்க, இதாங்க நம்ம சேலஞ்ச். அதுக்குள்ளே நீங்கள் வீடியோ கேர்ஃபுல்லாக லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காகவே இவ்வளோ வீடியோவுமே நான் எடிட் பண்ணி போடுறேன். சரி ஓகேங்க. எக்ஸ்ட்ரீம் மூடில் பண்ண மாதிரியே நம்ம இங்கே ஃபுல்லாக சத்தத்தை போட்டு அவளை டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோங்க. சரி ஓகேங்க வாங்க. உனக்கு எப்படி எடுத்தாலும் பத்தாதா? இருடா இன்னைக்கு சிக்கன் 65 மட்டன் சுக்கா எல்லாத்தையும் வச்சறேன். ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு வேன் நம்பர் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ண வைப்போம். நம்ம கிச்சனுக்கு தான் அப்பா நம்ம சும்மாவே விட மாட்டேன்டா டேய். நம்ம ஃபாலோ பண்ண வைக்கிறது ஏன் தப்பு தாண்டி, போடி எக்கடி கேட்டுட்டு. ஓகேங்க நம்ம மேலே போய் சத்தத்தை போட்டுக்குவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சொன்ன மாதிரி அவள் சிக்கன் குருவை மட்டன் ஃப்ரை என்ன வேணாலும் பண்ண அவள் தயாராக தான் இருப்பாள். ஏன்னா அவள் சோத்து மூட்டை தானேங்க. சரி ஓகேங்க வாங்க நம்ம போய் வேன் நம்பர் எடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம வேன் நம்பர் பார்த்து வச்சாச்சு. வேன் நம்பர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி கபோர்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளவி எங்கடி இருக்க? சரி வாங்க போய் ஃபோட்டோவை தள்ளி விட்டு வரணும். வந்து அடித்து போட்டோன்னு என்னங்க பண்ணுறது? சரி வாங்க ஃபோட்டோ போய் தள்ளி விட்டு வருவோம். கிளவி நான் தள்ளலை. சீக்கிரம் வாடி, எனக்கு நிறைய வேலை இருக்குடி. கிளவி சுனிக்கடி கிளவி எங்கடி இருக்க? நானும் கீழே போயிட்டேன் பாராளாமா. சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா வேன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஐயோ வந்துட்டாளா? ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுங்க. ஓகேங்க இப்போ வேன் லாண்ட்ரிக்காரி வந்துடுவான். இப்போ இப்படி வருவாளா இப்படி வருவாளாங்க, என்னங்க பண்ணுறது? இப்படி போயிடுவாங்க பார்த்துக்கலாங்க வாங்க. ஓகே இல்லைங்க இங்கே வரோம். ஓகேங்க இப்படி போயிட்டா. ஓகேங்க இப்போ நம்ம அங்கே சத்தத்தை போடுறதுனால அங்கே போயிட்டா. இப்போ நம்ம இப்படி போயிடுவோம். ஏன்னா லாண்ட்ரிக்காரி ஆந்தாவே வந்துகிட்டே இருக்கான்னு சொன்னால் இவன் நம்மளை பார்த்தாலே கத்துவாங்க வேன்ட்டு. அதுதாங்க இவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வரும் நம்ம லாண்ட்ரிக்காரி. ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே போவோம் மெதுவாக. சுனிக்காரி பின்னாடி மட்டும் வந்துடாத. அப்போ முன்னாடி வரட்டா? தாயே நீ எங்கேயும் வராதம்மா, நான் மட்டும் போகிறேன். ஓகேங்க லாண்ட்ரிக்காரி உன்னை நம்பி தாண்டி வரேன். அமைதியாக போய் தூங்குடி. பெயிண்ட்டை வேறு என்ன எடுக்கணும், எல்லோ டீ வேறு அங்கே தான் இருக்குது. ஸோ வந்தாலா இல்லையான்ட்டு இது நல்ல வேலைங்க. பார்த்துருந்தேன்னா வேனை கத்திட்டு வந்துட்டா. அப்பாடா தூங்கிட்டாங்க. இப்போ தாங்க நம்மளுக்கு சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. ஐயோ என்னங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்க டோர்கிட்டே கொடுத்தாச்சு. போடு வெள்ளை பெயிண்ட் படிச்சிருக்கேன் என்னங்க கத்துது. சரி ஓகேங்க ஓப்பன் பண்ணு. பெயிண்ட்டை கொடு. போய் ஒழிஞ்சுக்கோ. அப்பாடாங்க இப்போ பாருங்க உடனே வந்துருச்சுட்டா. ஒவ்வொன்றா எடுத்து வைப்பாங்க இனி. ஓகேங்க இனி நம்ம எல்லோ ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டா எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து தூங்கிடுவாங்க. இப்போ நம்ம தப்பிச்சிடலாங்க. எடுத்து வைடி ஏண்டி அம்மா மாதிரி இருக்கிற அவளுக்கு இவ எவ்வளவோ தேவலாங்க. ஸோ சீக்கிரம் எடுத்து வைடி. ஓகேங்க தூங்கு. ஓகேங்க தூங்கிட்டாங்க. சீக்கிரம் போய் உட்காந்துடுறாங்க. அவ்வளோதாங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ யாருக்குள்ள பிடிச்சிருந்துச்சோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில்